வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய். தக்காளியை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளியோட விலை இப்போ 10 ரூபா தான் விற்கிது. அதனால் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலான்னு ஊறுகாய் போட போகிறேன். இந்த மாதிரி பழமாக பார்த்து எடுத்துக்கங்க. கொலன்னு இருக்கக்கூடாது, காயாக இருக்கக்கூடாது. நல்ல பழமாக பார்த்து எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளியை. தக்காளி தலைப்பகுதியில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து தனியாக போட்டுடலாம். இதை சேர்த்து போட்டுறாதீங்க. சாப்பிட்றதுனால கல் வரும்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல. அதனால் இதை கட் பண்ணி தனியாக எடுத்து போட்டுட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊறுகாய்க்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். காஞ்ச மிளகா ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல்லை உரித்து வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸு புளி 1 எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையானது. புளியில் அந்த விதை, நார், ஓடு அதெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் ஊறுகாய் செய்ய போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் விதையெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு தெரியும். நாரெலாம் இருந்தால் நல்லா பிச்சுட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து நல்லா குழைவாக வரணும். அது வரைக்கும் வேகட்டும். நல்லா கிளறி விட்டு வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, அதிலே தண்ணியெல்லாம் வரும். மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து நல்லா குழைவாக வந்துடும். பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்து குழைவாக ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். மூடி வச்சுருவோம், ஆறட்டும். ஆறினோட தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஜார் பற்றுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஒன்றாவே போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சி ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி பார்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். அதே குக்கரை கழுவிட்டு மறுபடியும் வச்சுருக்கேன். 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் அது ஊர்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், நல்லா சுத்தமான நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் ஊறுகாய் தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். சுத்தமான எண்ணெய்னா மட்டும்தான் நுரையா நல்லா பொங்கி வரும். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். பூண்டு நிறையா வேணாலும் சேர்த்துக்கலாம். எப்படியும் என் பசங்க பூண்டு எடுத்து தனியாக கீழே வச்சுருவாங்க. அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நல்லா பூண்டு செவந்து வரட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா பூண்டு செவக்கட்டும். நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சாந்து எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தானே நல்லா கொதித்து தெறிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கிண்டிக்கலாம். இல்லாட்டி தெரித்து மேலெல்லாம் படும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் தான் இருக்கணும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நம்ம இந்த ஊறுகாயை 15-20 நாளைக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 1 மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுருண்டு வரட்டும். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும். எப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்தில் சுட சுட போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீசன் டயத்தில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது.
நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டேன். ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. எப்படி ஜாம் மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாட்டிலில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் போட்டு அதோட மூடியை போட்டு நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் இதே மாதிரி தக்காளி வாங்கி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.